பேக் பண்ணி வச்ச பீஸா பேஸ்ல வந்து இப்போ பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி டாப்பிங்ஸ்க்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸும் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி டாப்பிங்ஸ்க்கு போட்டுக்கலாம். மொசரெல்லா ஷ்ரெட்டட் சீஸ் தான் நான் இப்ப ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர குட்டி குட்டியா கட் பண்ணி மேல டாப்பிங்ஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல மறுபடியும் நீங்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் ஆட் பண்றீங்களோ, அவ்வளோ சீஸியா இருக்குங்க உங்களோட பீஸா. இப்போ பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. இப்போ வந்து நான் கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவன்ல பீஸா ஆட்டோ மோட்ல 300 கிராம் செட் பண்ணி ஸ்டார்ட் குடுக்குறேங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீஸியான பன்னீர் பீஸா ரெடிங்க. பீஸா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ எப்படி சப்பாத்திக்கு நம்ம மாவு பெசஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விடுறோமோ, அதே மாதிரி தாங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பெசஞ்சு வச்சுட்டா, ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் ரீல்ல பார்க்கலாமா? பாய் பாய்.